கிட்டத்தட்ட 5 வருட சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால் செலுத்த வேண்டும் என்று மதிப்புக்குரிய நபிகள் நாயகம் அவர்களை அவமதித்த அனோஜன் என்னும் இளைஞருக்கு சவுதி அரசாங்கம் பாரியொரு தண்டனை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த தண்டனை ஏன் இந்த அளவிற்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டது என்று பல்வேறுபட்டவர்கள், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினர் கூட இந்த கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். அவர் செய்தது பிழையாக இருக்கலாம். அனோஜன் அவர்கள் செய்தது பெரிய ஒரு பிழையான ஒரு விடயம், ஏற்றுக்கொள்ள முடியாத, எந்த ஒரு சமூகத்தினாலும் எந்த ஒரு மதத்தினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருந்தாலும் இளைஞர் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ரீதியில் இந்த கருத்துக்களை வெளியிட்டு விட்டார். ஆயினும் அவர் பிற்பட்ட நேர காலங்களில் ஒரு மன்னிப்பு கேட்டும் ஒரு பாரியோர் காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அவர் சிறிய தண்டனையுடன் வெளிவர வேண்டும் என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த இந்த நேரத்தில் அவருக்கு இவ்வளவு ஒரு கொடிய தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே மனவேதனைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாக பல இஸ்லாமிய நண்பர்கள் கூட அவர் விடுதலையாக வேண்டும், இந்த அளவிற்கு அவர் தண்டிக்கப்பட தேவையில்லை என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பி வருகிறார்கள். ஆயினும் சவுதி அரேபியா ஒரு மிகவும் கடுமையான தண்டனையை வழங்கியிருக்கிறது. ஆயினும் அதே நேரத்தில் என்ன ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தால், அந்த 3 மில்லியன் சவுதி ரியாலை அவர் செலுத்த தவறினால் இன்னும் இந்த சிறை தண்டனை அதிகரிக்கலாம் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. இலங்கையில் வாழ்கின்றவர்கள் இந்த மதங்களை கடந்து அவர் விடுதலைக்காக அந்த பணத்தினை கொடுத்து உதவ வேண்டும் என்ற ரீதியில் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய விடயங்களை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பதிவிட்டு வருகிறார்கள். ஆகவே அவர் செய்தது மிகப்பெரிய ஒரு பிழையாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கலாம். இந்த சமூக ஊடகங்களில் காணப்படுகின்ற அந்த உணர்ச்சி வசப்பட்ட கருத்துக்கு அவர் அடிபணிந்து தன்னுடைய அறியாமையினால் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அண்மையில் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் கூட இது தொடர்பாக பாரியோர் விடயத்தினை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கிறார். அந்த இளைஞரை விடுதலை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்திருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் அந்த இளைஞருடைய விடுதலை எவ்வாறு அமையப் போகிறது என்பது தொடர்பாக. யாரால் வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டதோ அவர்களால் மீண்டும் ஒன்று இணைகின்ற ஒரு தன்மை உருவாக்கப்பட்டிருக்கிறது. காலம் தன் பதிலை சொல்லும் என்ற மாதிரி கொக்குழாய் பாலத்தை அமைப்பதற்கு இப்ப இருக்கிற அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2012 இருந்து இந்த கொக்குழாய் பாலத்தை அமையுங்கள் என்று பல்வேறுபட்டவர்கள் பாரிய மேடுகளில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக ரவிகரன் எம்பி அவர்கள் பாராளுமன்றத்தில் அதிகமாக இந்த கொக்குழாய் பாலம் தொடர்பாக பேசியிருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் ரவிகரன் எம்பி அவர்கள் இந்த கொக்குழாய் பாலத்தை எப்பொழுது அமைக்கப் போகிறீர்கள், இது அமைப்பதற்கான நிதி ஒதுக்குகின்ற மாதிரி தன்னுடைய உரையாற்றியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க அவர்கள் 2027ஆம் ஆண்டு இதற்கான நிதி ஒதுக்கப்படும் என்றும், குறிப்பாக 700 மீட்டர் நீளமான கொக்குழாய் மற்றும் புல் மேட்டைக்கு இடையிலான அந்த பாலம் அமைக்கப்படும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாகவே வடக்கு கிழக்கு இணைந்திருந்த காலத்தில் அதனை வழக்கு போட்டு பிரித்த பெருமை யாருக்கு சொந்தம் என்றால் ஏவிபிக்கு. அதே ஏவிபியினுடைய அரசாங்கத்தின் கீழ் இப்பொழுது கொக்குழாய் பாலம் அமைப்பதனூடாக நில தோற்றம் ரீதியான ஒரு ஒன்று இணைவு மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே காலப்போக்கில் பார்ப்போம் வடக்கு கிழக்கு என பிரிந்திருப்பவர்கள் வடகிழக்காக இப்பொழுது மாறுவார்கள் என்று, மற்றும் இஸ்லாமிய நண்பர்களும் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் என்று காலமாகவே ஒற்றுமையாக வாழ்ந்தவர்கள் சில நபர்களுடைய சதி திட்டத்தினால் பிரிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று பார்க்கப்படுகிறது. ஆகவே வருங்காலத்தில் அவர்களும் ஒன்று இணைவார்களா என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கிறது என்று. கடந்த 5 ஆண்டுகளில் 1021 கைதிகள், சிறை கைதிகள் மரணம் அடைந்திருக்கிறார். பெரும் ஒரு அதிர்ச்சியை ஊட்டுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதில் கிட்டத்தட்ட 54%, அதாவது 552 பேர் விசாரணை கைதிகள் என்ற ஒரு அதிர்ச்சி ஊட்டும் விடயம் தான் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பான பல்வேறுபட்ட விசாரணைகள் நடத்தப்படும் என்ற ரீதியில் மனித உரிமை ஆவலர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஒரு குறிப்பாக இது இப்பொழுது வெளியாக இருக்கிற இந்த நேரத்தில் பாரி ஒரு சர்ச்சையான விடயமாக காணப்படுகிறது. இந்த நேரத்தில் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு 4 பக்கமும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறதா அல்லது திட்டமிட்ட ரீதியில் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்களா என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆயினும் மக்களுடைய பெரும்பாலான ஆதரவு இவர்களுக்கு இருக்குது என்ற மாதிரி சில பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த இடத்தில் முக்கியமாக சில விடயங்களை நாங்கள் எடுத்து நோக்கினால், அண்மையில் நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் காலத்தை நீடிப்பது தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு வருகிறது. அதன் நிமித்தம் ஜனாதிபதி சட்டத்தரணியின் சங்கம் பாரிய ஒரு எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி. அதே நேரத்தில் சங்க, அதாவது பௌத்த பிக்குகளால் சங்க சம்மேளனமும் அண்மையில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக
இப்போ இருக்கிற அரசாங்கம் அந்த பௌத்தர்களை விட்டது என்ற மாதிரி பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைத்து அந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய உத்தியோகபூர்வ வலைதளத்தில் இதனை நேரடியாக வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு பின்னால் ஒரு அரசியல் காய் நகர்வு இருக்கிறது என்ற இதில் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தெற்கு பகுதியில் காணப்படுகின்ற விஷ்ணு ஆலயம் ஒன்றில் காவடி நடனம் தொடர்பான பல்வேறுபட்ட ஒரு சர்ச்சை இப்பொழுது பெருமளவில் பேசப்படுகிறது. குறிப்பாக அந்த காவடி நடனத்தை நிப்பாட்டுகின்ற அளவிற்கு சென்று விட்டது என்ற மாதிரி பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த காவடி நடனத்தில் பாரிய ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்ற ரீதியில் ஒரு எச்சரிக்கை வந்திருந்தது. இதன் அடிப்படையில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த நாமல் அவர்கள் ஒரு காவடி நடனத்தையே நடத்த முடியாமல் இவர்கள் அப்படிப்பட்ட அரசாங்கம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார். குறிப்பாக இவ்வாறு நாலா பக்கம் என்பிபி அரசாங்கத்துக்கு பாரிய ஒரு சவால் சூழ்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் பொருளாதார வீழ்ச்சியும் பாரிய ஒரு ஏற்றத்தாழ்வை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாகவே இந்த IMF உதவியுடன் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி வந்தவர்கள் இந்த மத்திய நாடுகளில் நடைபெறுகின்ற இந்த யுத்தத்தின் விளைவால் பாரிய ஒரு பொருளாதார இறக்கத்தை சந்தித்திருக்கிறார், பாரிய ஒரு சவாலையும் சந்தித்திருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சவால்களின் மத்தியில் இப்போ இருக்கிற அரசாங்கம் செயற்படுகிறது. குறிப்பாக இந்த கூட்டு எதிர்கட்சியினர் என்ற ரீதியில் ஒரு புதிய ஒரு அணி உருவாக தயாராகி இருக்கிறது. ஆயினும் அந்த அணியினால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று NPP அரசாங்கம் தெரிவித்தாலும் அவர்கள் வலுவாக ஒற்றுமையாக ஏதேனும் சதித்திட்டங்களை நடத்தி விடுவார்களா என்ற ஒரு அச்சமும் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்னென்ன நடக்கிறது என்பது தொடர்பாக. அதே நேரத்தில் நாங்கள் சில முக்கியமான விடயங்களை எடுத்து நோக்க வேண்டும். என்ன விடயங்கள் என்று பார்த்தா இந்த மாகாண சபை தேர்தல் நடக்குமா இல்லையா என்று பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தி சரியான முறையில் அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் என்ற ரீதியில் தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய கோரிக்கையில் முன்வைக்கிறார். ஆயினும் இந்த மாகாண சபை தேர்தல் நடக்குமா இல்லையா என்பது பாரிய ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெற்றாலும் தமிழ் மக்கள் விரும்புகின்ற அந்த அதிகார பகிர்வு எப்படி இருக்க போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக ஒரு விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாகவே மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த கல்வி மற்றும் சுகாதார சார்ந்த அதிகாரத்தையே இங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்ற மாதிரி கருத்து நிலவுகிறது. அதனையும் கூட அந்த சுகாதாரம் மற்றும் கல்வி சார்ந்த அதிகாரங்களை கூட மீளப்பெறுகின்ற முறைமையை இப்போ இருக்கிற அரசாங்கம் கையாளுகிறது என்ற ரீதியில் குறிப்பாக பல்வேறுபட்ட தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பிலைகளை காட்டி வருகிறது. அண்மையில் கூட ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்தார். ஏற்கனவே நாங்கள் காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை தரவில்லை என்று குறை கூறுகின்ற நாங்கள் மாகாண சபைக்கு முழுமையாக வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த கல்வி மற்றும் சுகாதாரம் சார்ந்த அதிகாரத்தை கூட அவர்கள் மீளெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். ஆகவே இந்த மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரங்களை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதில் சில நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்தாலும் கயேந்திரகுமார் தலைமையிலான சில அணியினர் எங்களுக்கு 13ஆம் சீர்திருத்தம் தேவையில்லை, சமஷ்டியைத்தான் தாருங்கள் என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கார்கள். ஆயினும் இந்த விடயங்கள் பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகின்ற இந்த நேரத்தில் இப்போ இருக்கிற கூட்டு எதிர்கட்சி அணியினர் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள், மக்களுக்கு நீதியை தாங்கள் என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கையில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாதனால் இந்த மாகாண சபை தேர்தல் ஊடாகவது ஏதேனும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாமா என்ற மாதிரி அவர்கள் முயற்சிப்பதாக கருத்து நிலவுகிறது. ஆயினும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இலங்கை திருநாட்டில் எவ்வாறு இந்த சட்ட ஒழுங்கு செல்கிறது என்பது தொடர்பாக. அதே நேரத்தில் இந்த காணி விடுவிப்பு சார்ந்த விடயங்கள் மற்றும் அரசியல் கைதிகளுடைய விடுதலை எப்பொழுது என்ற கேள்வியும் இந்த நிமிடம் எழுப்பப்பட்டு வருகிறது. ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கிறது என்பது தொடர்பாக.